பட்டன்கள் ஆப்ரேட் ஆகுதுங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் ஒரு பிரச்சனை, டெசர்ட் என்ற காரணத்தினால் கார்கள் வந்து மாட்டிக்கொள்ளும். அவ்வளோதான், சூப்பர் சார், வெரி குட் வெரி குட். அபிபி, வெல்கம் டு துபாய். ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா டெசர்ட் சஃபாரி. டெசர்ட் சஃபாரி வந்து பார்த்தீங்களா, கார் பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது. நானும் வந்து என் சட்டை வேறு இது மாதிரி போட்டு வந்துருக்கேன், பயங்கரமாக இருக்குது. சட்டை சவுண்டா விற்கிற மாதிரி சொல்லிக்குதே. ரஞ்சினி, அக்னேத் அண்ட் அஸ்வந்த் அண்ட் ஆஷ்லி. ஆஷ் ஹாய். ஓகே, ஸோ டெசர்ட் சஃபாரிக்காக நாங்கள் தயாராகிட்டோம். ஸோ எங்களோட ஹில்டன் ஹோட்டல்லேருந்து கிளம்பி வேற எங்கே போகிறோம்? ஹாய், இது வந்து அபிபி. அபிபி, what's your name, Habibi? Noman. Huh? Noman. Noman. Yeah. Noman. Okay, Noman. Where are you taking us? I'm taking you to Fagga Desert Safari. It's like 1.5 hour drive from here. From here, from Jumeirah walk. Yes, from here. Okay. If there is no traffic. If traffic, maybe like 1 hour 45 minutes. So traffic இருந்தா 1 hour 45 minutes ஆகுமா இங்க இருந்து. So டெசர்ட்டுக்கு போகிறோம். ஜோக் இல்லையா? புது அனுபவமாக இருக்கு போது எங்கள் ஃபேமிலியோட. நான் ஆல்ரெடி 2 வாட்டி போயிருக்கேன். ரஞ்சினி நீ போனதில்லை, அக்னித் போனதில்லை, அஸ்வந்த் வாரம் போக போல இருக்கு பசங்களோட. ஸோ அதனால் அவனை கேட்கவே வேண்டாம். ஓகே, நோவன் பாய் இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து நம்ம ஊருக்காரரு. இப்போதான் கேட்டேன், அவரும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆரஞ்சு கலரில் டிஷர்ட் போட்டிருக்காரு. நீங்கள் அவ்வளோ பழைய பீஸா? நோவன் பாய், டெசர்ட் சஃபாரி மீன்ஸ் கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ்? Yeah, Desert Safari means actually where I'm taking you is totally out of the city. So after that, I will take you some place where you can do your own adventure. Like you can drive ATV, you can drive car buggies. Okay. After when you come back, we will take you in our 4x4 like you are sitting right now. Okay. We will take you for the dune bashing. Okay. They will give you the dune bashing. Dune bashing means? Safari, like driving on the mountain. ஓகே, பேசிக்கலி டியூன். ஓகே, சாண்ட் பேஷிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெசர்ட்ல வந்து அந்த மண்ணில் வந்து மேலே எங்கேயும் காரை ஓட்டுவாங்க. கிட்டத்தட்ட how many cars will be there? Lots. Many of them. ஏகப்பட்ட காருங்க இருக்குவாங்க. அது எல்லாமே இந்த மாதிரி இது லேண்ட் க்ரூசரா? ஸோ லேண்ட் க்ரூசர், ப்ராடோ, இந்த மாதிரி 4x4 கார்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் வந்து டியூன் பேஷிங்ன்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண போகிறோம் இப்போ. அண்ட் தென் ஆஃப்டர் தட், Then after when where they will stop you, you can do your sandboarding. Sandboarding is like ice skating. ஐஸ் ஸ்கேட்டிங். So in sandboarding we call because you are doing in the sand. ஓகே. So you can do on the sitting position. Okay. Standing position actually is not allowed right now because people get hurt. Oh. So once you are sleeping on the desert, it's too fast ஓ மை காட். and people cannot control. So you can do the sandboarding and there you can do the sunset. Okay. After sunset they will bring you to the camp. ஓகே. Once you come to the camp, we will arrange the table for you. It's already been arranged. Okay. There you have a barbecue buffet. Okay. And then you have a belly dance. Two Belly girls dance. will dance together. ஏய், அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. And then they will give you the Turkish Tanura dance show. Editors பார்த்து செய்யுங்க. செஞ்சுட்டா போச்சு. பெல்லி டான்ஸ்ன்றாங்க, ஃபேமிலியோட வந்துருக்காங்க இந்த வாட்டி. Turkish dance show is called Tanura dance. Ah. After that, they will give you the fire show first on the dunes, and that second fire show will be on the stage. ஓ மை காட், தேங்க்யூ. You have a multiple continental buffet there. If you like veg, you can go for vegetarian. If Okay. you are non-veg, you can go for the non-veg. சூப்பர். The soft drink, water, everything is unlimited, as much as you want. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போகிறது வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து ATV ரைட்ஸ் 4x4 ATV தெரிக்க விட்றோம். ஆக்சுவலி அஸ்வந்த் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து ஒரு மோட்டோ கிரேஸ் ஃபெலோ. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ வந்து பைக்லாம் வச்சுருக்காப்புல, பயங்கரமான பைக்ஸு, அப்புறமா கார் கிரேஸு, அதுலேயும் வந்து ஸ்பெஷலி இந்த ரேஸ் ட்ராக் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் போகிறோமா? ஓகே, ஆட்டோட்ரோம் தானே, ஆட்டோட்ரோம் போகிறோம். நல்லா ஃபார்முலா காரெலாம் ஓட்ட போகிறோம். அவன் கிடக்குறான். ஓகேவா, தலை ஓட்டிச்சுல அதே இடத்துல போய் ஓட்டுறோம். ஓகேவா, அது வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இன்னைக்கு வந்து டெசர்ட் சஃபாரிக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஸோ அவர் சொன்ன மாதிரி டெசர்ட் சஃபாரின்றது வந்து நல்லா வந்து பாலைவனத்தில் அழகாக வந்து பாலைவனத்தில் சோலை மாதிரி அந்த இடத்தையே வந்து பயங்கரம் மாற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த அவர் சொன்ன மாதிரி இந்த கேம்ப்லாம் இருக்கும். அந்த கேம்ப்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஜகஜோதியாக இருக்கும். அதுவும் அந்த சன் செட்டு அதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா கேம்புக்கு போனப்போ அந்த பெல்லி டான்ஸ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃபன்னு அதெல்லாமே பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த ATV ரைடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம்.
அண்ட் இப்போ வழக்கம் போல் நம்ம துபாய் சுற்றி அழகாக இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஷேக் சாயித் ரோட். ஓகே, அவர் சொன்ன மாதிரி 1.5 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து போய் சேர்றதுக்கு. ரோடுலாம் காலியாக தான் இருக்குது. என்ன தான் காலியாக இருந்தாலும் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குல்ல, அதுக்கு மேலே மட்டும் பிடிச்சிருவாங்க. 120 km/h அதான் மேக்ஸிமம் லிமிட். அழகிய துபாய். ஓகே, ஸோ ஏடிவி ரைட்டில் பார்ப்போம். சிட்டிலேருந்து இப்போ வந்து டெசர்ட்டை நோக்கி வந்துட்டுருக்கோம். பாருங்கள், சுற்று வட்டாரம் எல்லாமே வந்து டெசர்ட்டுக்கான அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பக்கா டெசர்ட் கிடையாது, டெசர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கிற ஏரியா வழி. ஸோ வந்துட்டோம் நம்மளுடைய டெசர்ட் சஃபாரிக்கான இடம். கேட் இருக்குது, திறக்கு மகை ஆட்டோமேட்டிக்காக திறக்குதுப்பா. சூப்பரு. வந்தாச்சு 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 டெசர்ட் சஃபாரிக்கான இடம் வந்தாச்சு. கரடு புரட்டான பாதையாக இருக்குது. டெசர்ட் சஃபாரி ப்ரைவேட் ஏரியானால அந்த சீட் பெல்ட்லாம் கட்டியாச்சு. ஆல்மோஸ்ட் என்டர் ஆகிட்டோம் கேம்புக்கு. இந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது, இந்த பக்கம் எல்லாம் இருக்காங்க மக்கள் எல்லாம். லேண்ட் க்ரூசர் இந்த வண்டி தான் கூப்பிட்டு வந்தாங்க. கேம்புக்குள்ளே வந்தாச்சுங்க. என்ட்ரு ஆகும்போதே பாருங்கள். டெசர்ட் சஃபாரியில் ஏடிவி ஓட்ட போகிறோம். ஏடிவி ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எமராட்டி மாதிரி நம்ம ரெடி ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். நமஸ்தே பேபி, வாட்ஸ் யுவர் நேம்? ஷானி. திஸ் கலர் ஃபார் மீ? ஒயிட் அண்ட் ரெட். ஓகே, அதே செலக்ட் பண்ணிட்டாரு கைடுக்கு முன்னாடியே. அவங்க மாதிரி ஸ்டைலாக கட்டணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. How am I looking? Good. Huh? Good. Thank you, Habibi. Thank you so much. What's your name? Shani. Shani. Okay, so Shani வந்து நம்மளுக்காக வந்து ஒரு head scarf கட்டிருக்காரு. What is his name? Scarf. So what do you call it in Arabic? In Arabic, gatra. Gatra அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் ஸ்கார்ஃப் சொல்லியிருக்காங்க. வெரி குட், நல்லா இருக்கு. அடுத்த அக்னித் ஒன்று கட்டி விட்டுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஏடிவி ரைடு போகிறோம். ஓகே, வெறித்தனமாக ஓட்டுறோம் அந்த டெசர்ட். அடுத்தபடியாக அக்னித் வந்து கட்ட போறாரு. ரெட்டா ஒயிட்டா? Black t-shirt போட்டுருக்கான். சோ black and white அதான் கரெக்டா இருக்கு. மேட்சிங். ஓகே, அப்படி என்ன கேட்டு தான் எல்லாம் டிசைன் பண்ணுவோம். அப்புறம் நீ யாரோ சொல்றானா? என்ன அழகா இருக்கா பா, இங்க காட்டு. Okay, so Norman bhai, the patient irukkaru. Maybe it's okay for you. This one. Norman bhai, which one to go? This one, that one? Which one? You decide. 350cc. Okay. So you can go outside this. Outside? Yeah. Outside. So வந்து அங்க பாத்தீங்கன்னா தூரத்தை பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கம்மி பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு எல்லை மாதிரி ரெடி பண்ணி உள்ள ஓட்டினா ஒரு அமௌண்ட்டு. இதுக்கு வெளியில போயிட்டு டெசர்ட் உள்ள தூரத்தில் பாருங்க மேலே அந்த ஒயிட் பெட்டி இது குச்சிக்கெல்லாம் தாண்டி போனோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. அதுதான் பண்ணுன்றாங்க. ஸோ அதுவே போயிடுவோம். ஸோ ஏடிவிக்கு ரெடி ஆகிடுச்சு. அக்னித் ரெடியா? முதல் வண்டி கிளம்பும்போது அஸ்வந்த் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஓகே, இப்போ எங்களோட டைம் வந்துருச்சு. ஏற போகிறோம். வாங்க.
பாசிங்காக போறோம். வேற வண்டியில ஏறி Hi sir, what is your name? My name is Shena. 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 Okay, so sand passing சொல்லி கூட்டி போறாங்க. சான்ஸ் இல்ல. அம்மா my god. Okay. இதான் பார்க்க போறோம். அம்மா. Okay guys. ஏடிவில பாத்தீங்கல்ல, அதை தாண்டி இது பயங்கரமான இருட்டுறதுக்கு முன்னாடி அம்மா ஐயா guys. நம்மளால பரவாயில்ல, குட்டீஸ் 2 பேரும் இருக்காங்க பின்னாடி. Oh my god. அடா 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 அல்டிமேட். இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்றாங்க. இதுவே முடியல. அம்மா 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 கீழ எல்லாம் கவுத்துற போகுது காரு. ரியாக்ஷன் அப்பா அம்மா 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 அம்மா. இப்ப நான் தொடாமலே பல பட்டன்கள் ஆபரேட் ஆகுதுங்க. சான்ஸே இல்ல. ஐயா கவுத்துட்டு போறீங்க வண்டி. அவர் படிச்சிருச்சு ஜாலியா ஓடுறாரு. பாத்தீங்களா அதுல கூட போனா நம்ம ரியாக்ஷன் எடுத்துதான் முக்கியமா பாத்துட்டு இருக்கா. ஏன்டி ஃப்ரண்ட்ல உட்காந்து ஒருத்தங்க செத்துக்கிட்டு இருக்கு. ஆமா ஐயா ஐயா கவுந்துரு போதியா வண்டி. சோ இவங்களுக்குலாம் அது பிரச்சனை இல்ல. டெய்லி ஓட்டுறாங்க, டெய்லி பாக்குறாங்க, டெய்லி பண்றாங்க. மை காட், பாரு 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 வானமே தெரியுது. ஐயோ எப்பா ஆல்மோஸ்ட் இருட்ட போகுது. ஸோ வழக்கமா வந்து சாண்ட் பாஷிங்ல வந்து வைப்பர் போடுவாங்க. வைப்பர் போடுறப்ப வந்து மண் அதில் அடிச்சு அந்த மண்ணில் வந்து எப்படி தண்ணி அடிச்சா தண்ணி மேலே விண்ஸ்கிரீன்ல பட்டுச்சுன்னா எப்படி வைப்பர் அடிப்போமோ அந்த மாதிரி வந்து இவங்க மண்ணு மேலே பட்ட உடனே வைப்பர் அடிப்பாங்க. அது இப்போ தெரியுதான்னு தெரியல. அம்மா தாயே நல்லபடியா கூட்டு வந்து சேர்த்தாரு. ஷேரானா தேங்க்யூ ஸோ மச். அச்சா கமால் கருதியா நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க. வேற லெவல் சாண்ட் பாஷிங்கு. அதுக்கப்புறம் லைட்டு போயிடுச்சுனால எடுக்க முடியல. இருந்தாலும் நாங்க வந்து ரன் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. பேச முடியலங்க, வாயெல்லாம் குளருது. அந்த அளவுக்கு பயம் ஊற்றி விட்டாரு. ஃப்ரெண்ட்ல உட்காந்து எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ I figured out I have car sickness. How about you, Babu? You liked it? Oh, lifetime experience. எல்லாரும் ட்ரை பண்ணோம். Thank you so much. ஓகே எங்களை விட்டுருங்க, நாங்களாவது பரவாயில்ல. இங்க பாருங்க ரெண்டு குட்டீஸ் நீங்க வந்து பின்னாடி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வருதுங்க. என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. சூப்பர். ஓகே இப்போ டைம் ஆச்சு, உள்ள போறோம். வந்து விட்டோம். ஹலோ டெசர்ட் சஃபாரியோட கேம்ப் தான். ஃபுட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. கம் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் டெசர்ட் சஃபாரிலேருந்து. ஆனால் ஒரு பிரச்சனை, டெசர்ட் என்ற காரணத்தினால் கார்கள் வந்து மாட்டிக்கொள்ளும். ஓகேங்களா, ஒரு ஷெவர்லே கேப்டிவா ஃபோட்டோ ஸ்டோர் தான் நாளும் மாட்டிக்கிச்சு. ஸோ இது வந்து மீட்கிறதுக்காக இந்த மாதிரி
பின்னாடி டேக் போட்டு டோ இது டோ பண்ணி இன்னொரு டொயேட்டா வச்சு லாக் பண்ணி டோ பண்ணி எடுக்க போகிறாங்க. ஸோ அதில் ரிவர்ஸ் கியர் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு ரோமன் இருக்காருல்ல, ஹெல்பிங் அவுட் பார்ப்போம். மகாராஜா அப்படின்றாருன்னா வெளியே வாங்க, அவர் வந்து வண்டியை ஓட்டி எடுக்க போகிறாரு. பாப்பா எப்படி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி, ஐ மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் மாட்டியிருக்கு. ஓகே, ரோமன் இறங்கிட்டாரு களத்தில். அவ்வளோதான், சூப்பர் சார், வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோசிங் வந்தாச்சு. டெசர்ட் சஃபாரி முடிய போகுது. நாங்கள் ரூமுக்கு கிளம்புறோம். இன்னொரு வீடியோவில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் காத்திருந்துங்கள். பாய் பாய். இந்த துபாய் ட்ரிப் முடியறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா வந்து ஒருத்தரை பார்த்தே ஆகணும்னு ஒத்த காலம் நின்றுட்டு இருந்தேன். ஏன் சபீபி ஜப்பார் பாய் தான். ஜப்பார் பாய் கிடைத்து விட்டார். ஜப்பார் பாய் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஜப்பார் பாய்கிட்ட பிடிச்ச விஷயமே இந்த மாதிரி வந்து கலாச்சின்னு பேசுறது தான். நம்ம பாதையில போயிட்டு சூப்பர், தட் இஸ் ஜப்பார் பாய். ஸோ நம்ம ஓட்ட போற கார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய லைன் அப் இங்கே தான் இருக்கு, இந்த ரூம்குள்ள தான். அண்ட் ஃபார்முலா 1 கார் வந்து இருக்கு பாருங்க, கிட்ட போய் பார்த்துலாமா? இதான் அந்த ரேசிங் சூட் அழகாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டோடனே பயங்கரமாக பதட்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ ஹபீபிலேருந்து இப்போ ரேசர் ஆகிட்டோம்.